இப்போ நான் இது நாள் வர இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், அதாவது மாமிசம் சாப்பிட்றதில்ல, அதுமாரி முட்டையும் சாப்பிட்றத நான் நிறுத்திட்டேன். அப்போ ஆனால் இது சாப்பிட்டுட்டேன். என்ன சாப்பிட்டுருந்தேன்னா பால், தயிர்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பால் கலந்த டீலாம் குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் சர்க்கரை சேர்க்காம டீ குடிச்சிட்டு இருந்தேன். பால் கலந்த டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பால் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தயிர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். டெய்லி ஒரு கப்பு தயிர் சாப்பிடுவேன். அப்போ இப்போ நான் எப்போ முடிவு பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் அதெல்லாம் பால் சாப்பிடுவதில்லை, அப்புறம் தயிர் சாப்பிடுவதில்லை, மோரும் சாப்பிடுவதில்லை, நெய்யும் எடுத்துக்கொள்வதில்லை. என்ன காரணம்? இப்போ அதையும் தவிர்த்து விட்டேன். முன்னாடி மாமிசம் மட்டும் சாப்பிடாமல் முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தேன். முட்டை பால்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ அப்புறம் முட்டையை மட்டும் நிறுத்தினேன். இப்போ பால் சார்ந்த பொருட்கள், பால் கலந்த பொருட்கள், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இதெல்லாம் தவிர்த்து விட்டேன். பால் கலந்த டீ அதெல்லாம் இப்போ தவிர்த்து விட்டேன். முற்றிலும் ஏன் தவிர்த்தேன்? என்ன காரணம் நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு? ஏன்னா நான் தினசரி என்னுடைய வேலைகளை நான் திட்டமிடுகிறேன். அந்த திட்டமிட்ட வேலைகளை நான் செஞ்சு முடிக்கணும். அதில் எனக்கு அலட்சியமே இருக்கக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, தயங்கக்கூடாது. அதுக்காக தான் இப்போ இந்த பால் இந்த மாதிரியான சார்ந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுனால எனக்கு அந்த தயக்கம் ஏற்படுகிறது. பின்வாங்குகிறேன். அந்த வேலையை செய்வதற்கு எனக்கு தயக்கம் ஏற்படுகிறது. அதனால ஒரு மெத்தனம் வருது, அலட்சியம் வருது. இதெல்லாம் மெத்தனத்தை, சோம்பேறித்தனம் வருகிறது. அதனால் இதனை காரணமாக கொண்டு நான் அந்த பொருட்களை சாப்பிடுவதை நான் முற்றிலும் நிறுத்திவிட்டேன். அப்போ மற்றவங்கெல்லாம் சாப்பிடலையா, அவங்கவுங்க வேலையை செய்யலையா அப்படின்னா, நான் என்ன வேலையை செய்கிறேன், அவங்க என்ன வேலையை செய்கிறாங்க, அதை முதல்ல பார்க்கணும். நான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு அதற்கான வேலையை நான் செஞ்சிகிட்ருக்கேன். நீங்கள்லாம் இப்போ மற்றவங்கெல்லாம் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயந்திர அறிவியல் உலகத்துக்கு அவங்க ஆதரவாக இருப்பாங்க. இயந்திர அறிவியல் உலகம் தான் மனுஷ வாழ்க்கை. இந்த உலகம், இது இன்னொரு உலகம் அவங்களுக்கு தெரியாது. 2040க்கு அப்புறம் வரப்போகிற உலகம் அவங்களுக்கு தெரியாது. நான் அது பற்றிய சிந்தனையில் இருக்கேன். இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 முடிய போகிறது. அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிக்குது. அது பற்றிய சிந்தனையில் நான் இருக்கேன். அங்கே மனுஷங்க எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனையில் நான் இருக்கும்போது எனக்கு இயந்திர அறிவியல் உலகம் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. அது செயலிழந்து போயிடும் அப்படிங்கிறது தான் நான் தொடர்ந்து ஆதாரப்பூர்வமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய சிந்தனைக்கும் நீங்கள் மற்றவங்களையும் ஒப்பிட்டு என்னுடைய உணவு முறையை நீங்கள் முற்றிலும் மறுத்து விடக்கூடாது, விமர்சிக்கவும் கூடாது. நான் என்ன நோக்கத்துக்காக பண்ணுறேன், அவங்க என்ன நோக்கத்துக்காக அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா அந்த பாலெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இயந்திர அறிவியல் உலகில் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா, நீங்கள் தானிய உணவுகளெல்லாம் சாப்பிட்டா தான் அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த உலகத்தில் ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்க முடியும். இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. அப்படி இருக்கும்போது எனக்கு இயந்திர அறிவியல் உலகம் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அந்த உலகை பற்றி கற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த உலகத்தை உருவாக்குகிற பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறேன். அது சார்ந்த கருத்துக்களை நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் அந்த உணவு, அங்கே அவங்க என்ன உணவு சாப்பிடுவாங்க, அந்த உலகுக்கு பொருத்தமான 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு பொருத்தமான உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் நான் அதை பற்றி சிந்திக்கவே முடியும். இல்லைனா அதிலேருந்து அந்த உலகத்தை பற்றி எனக்கு ஒரு உண்மையை கூட நான் தெரிஞ்சிக்க முடியாது. எனக்கு அந்த அனுமதி கிடைக்காது. நான் அந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த உலகத்தில் மக்கள் எப்படி வாழ்வாங்க, என்ன உணவு சாப்பிடுவாங்க, அவங்க குடிசையில் வாழ்வாங்க. அதுக்காக நீ என்ன குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கேட்கலாம். நான் குடிசையில் வாழலனாலும், நான் காங்கிரீட் கட்டிடத்தில் வசித்தாலும் நான் எளிமையான இருப்பிடத்தில் வசிக்கிறேன். எனக்கு ஆடம்பரமாக நான் பங்களாக்கள்லாம் வசிக்கலை. அதனால் இதுக்குள்ளே நான் ஒரு எளிமையை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். எளிமையாக வாழணும், அதான் எங்கே இருந்தாலும் எளிமையாக வாழணும். அந்த எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறேன். அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் எளிமையாக தான் வாழ்வாங்க. நான் இப்போ காங்கிரீட் குடிசையில் வசிக்காவிடிலும் காங்கிரீட் கட்டிடத்தில் வசித்தாலும் என்னுடைய இருப்பிடம் ஒரு அறை, அவ்வளோதான். ஒரு அறை, அப்புறம் ஒரு கழிவறை, இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது ஒரு அறை, ஒரு கழிவறை, இந்த மாதிரி தான் என்னுடைய இருப்பிடம். எளிமையாகத்தான் இருக்கிறது. எனக்கு ஆடம்பரம் இல்லை, தரையில் தான் படுக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி அது உடல் சார்ந்த ஆரோக்கியத்தை காரணம் காட்டி தான் நான் தரையில் படுக்கிறேன். எளிமை என்பதை காரணம் காட்டி அல்ல. எளிமை தான் உடலுக்கு ஆரோக்கியமானது என்பதால் நான் அப்படி உடல் சார்ந்த காரணம் காட்டி அதை நடைமுறையை நான் கடைபிடிக்கிறேன். அப்போ நான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் எப்படியெல்லாம் வாழ்வாங்க, நேர்மையாக இருப்பாங்க, அதன்படி நான் நேர்மையாக இருக்கிறேன். அது மாதிரி உடற்பயிற்சி செய்வாங்க. அது மாதிரி ஒரு தொழிலையே ஃபுல் டைம் பண்ண மாட்டாங்க, தொழிலையும் செய்வாங்க. எல்லா வித ஒரு பன்முகத்தன்மை இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி நான் இருப்பேன். அது மாதிரி உணவில் அவங்க உணவு என்னென்ன அவங்க உணவு என்னென்னலாம் சாப்பிட மாட்டாங்களோ அதை நான் சாப்பிட மாட்டேன். அதனால தான் நான் சாப்பிட்றது கிடையாது, அப்படி கிடையாது.
நான் அது பற்றிய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை பற்றிய சிந்தனையில் ஈடுபடும் பொழுது, அது பற்றிய கற்பனையில் ஈடுபடும் போது, அது சார்ந்த உண்மைகளை நான் பெற முயற்சிக்கும் போது எனக்கு அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அங்கே மனுஷங்க எப்படி வாழ்வாங்க, அந்த ஒரு மனித உணவுகளை நாம் உண்ண வேண்டும். அப்போ தான் அது மனித வாழ்க்கைக்கானது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கைக்கானது. இது மனித உயிர்கள் வாழ்கின்ற உலகம் கிடையாது. இந்த உலகம் என்பது அடிமைகள் வாழ்கிற உலகம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது அடிமைகள் வாழுகிற உலகம். இது மனிதர்கள் அடிமையானாங்கன்னா அவங்க மனிதர்களாகவே இருக்க முடியாது. மனுஷங்கன்னா அவங்களுக்கு ஒரு குணம் உண்டு. அடிமைகளுடைய குணமும் மனுஷங்களோட குணமும் ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த உலகம் என்பது அடிமைகள் வாழ்கிற உலகம். நாம் எல்லாருமே அடிமையாக தான் இருக்கிறோம். பிறரை எதிர்பார்க்கிற அடிமைகளாகவும், பிறருடைய தேவையை பூர்த்தி செய்கிற அடிமைகளாகவும் எல்லாருமே அவங்கவுங்க தொழிலில் செயல்பட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த உலகம் என்பது அடிமைகளின் உலகம். அடிமைகள் கண்டிப்பாக மனுஷங்களாக இருக்க முடியாது. மனுஷங்களாக இருக்கணும்னா அடிமைகளாக இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். அப்போது அடிமைத்தனத்திலிருந்து நம்மை அடிமைப்படுத்துகிற எதையுமே நான் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் என்னால் ஒரு இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நாம் அந்த உலகத்தை பற்றிய உண்மைகளை நான் தெரிந்து கொள்ள முடியும். அதை பற்றி யோசிக்க முடியும். அந்த உண்மைகளை தெரிஞ்சு நான் இந்த மாதிரி பதிவு பண்ண முடியும். அப்போது அதனால தான் நான் அதை செய்கிறதுல எனக்கு ஒரு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு கடந்த காலத்தில் இப்போ நான் திட்டமிடுகிறேன். எனது வேலையை செய்ய முடியல, நான் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியல, வருமுன் காப்போம் வரும் முன்னாலே நான் தயாராக இருக்க முடியல, பின்வாங்குறேன், மெத்தனமாக இருக்கேன், அலட்சியமாக இருக்கேன். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நான் படிப்படியாக நிறைய உணவுகளை தவிர்த்துட்டே வரேன். தானிய உணவுகளை தவிர்க்கிறேன், மாமிச உணவுகளை தவிர்த்தேன், அப்புறம் முட்டை உணவுகளை தவிர்த்தேன். இப்போ பால் சார்ந்த உணவுகள், தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் தவிர்த்துட்டு வரேன். இதன் மூலம் மட்டும்தான் என்னுடைய வேலைகளை நான் சரியாக செய்ய முடியுது. அதற்கு கிடைச்ச பயனாக தான் நான் என்னுடைய வேலைகளை திட்டமிட்டவாறு நான் செய்ய முடிகிறது. அப்போ இது ஒரு ஆதாரபூர்வமாக என்னிடத்திலே நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக அது எனக்கு தெரிகிறது. அப்போ இதுக்கு நிரூபணம் இருக்குது. நான் சும்மா எதையும் நம்ப மாட்டேன். அப்போ எனக்கு தயிரெல்லாம் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்க தான் செய்யும். ஒரு சோறு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்க தான் செய்யும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி எனக்கும் பிடிக்கும். அது மாதிரி மாமிசம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுவும் எனக்கு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஆனால் எனக்கு அதை விட என்னுடைய கடமை தான் முக்கியம். எனக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமை தான் எனக்கு முக்கியம். அந்த கடமையை நான் செய்வதற்கு எனக்கு இந்த உணவுகள்லாம் தடையாக இருக்கிறது. நான் ஏன் மெத்தனமாக இருக்கேன்? என்னுடைய லட்சியம் எனக்கு தெரியுது. என்னுடைய லட்சியம் மிக முக்கியமானது அப்படின்னு எனக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது அதை நான் செய்ய முடியலையே, ஏன் செய்ய முடியல? அப்படிங்கும்போது ஏன் எனக்கு சோம்பேறித்தனம் வருது? ஏன் எனக்கு அலட்சியம் மெத்தனம்லாம் வருது? ஏன் சோம்பேறித்தனமாக இந்த மொபைல் ஃபோனுக்கு, டிவிக்கு நான் அடிமையாக கிடக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது இந்த உணவுகள் இந்த உணவுகள் தான் நமக்கு அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வே இல்லாத ஒரு நிலைக்கு மெத்தனமான அலட்சிய மனப்பான்மை நமக்கு ஏற்படுத்துகிறது அப்படின்னு நான் உணரும்போது, அதை படிப்படியாக நிப்பாட்டும் போது தான் இன்றைக்கி நான் நினச்சதெல்லாம் நான் திட்டமிட்டவாறு எனது தினசரி வாழ்க்கையை நான் நடத்தி முடிக்கிறேன். தினசரி வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுகிறேன். இன்றைக்கி நான் என்ன நினச்சேனோ அதை நான் இன்றைக்கி செஞ்சு முடிக்கிறேன். அதில் நான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த உணவுகள் தான் காரணம். எனக்கு ஒரு தொலைநோக்கு என்னுடைய இலக்கை நான் முடிக்க வேண்டும். அப்போ அதுக்கு நான் திட்டமிட்டவாறு நான் என்னுடைய தினசரி வேலைகளை செய்ய வேண்டும். அதற்கு என்ன தடையாக இருக்கும்? இந்த உணவுகள் கண்டிப்பாக தடையாக இருக்கும். எனது அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அப்புறம் பால் சார்ந்த தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் மெத்தனத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. பால் மனித உணவு கிடையாது. அதெல்லாம் மெத்தனத்தை, அலட்சியத்தை ஏற்படுத்தும். அலட்சியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா யாருக்குன்னா எனக்கு. நான் என்ன வேலை செய்கிறேன்? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை குறித்த சிந்தனையிலும் அது பற்றிய உண்மைகளையும் தெரிந்து கொள்வதற்காக நான் அது குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் மற்றவங்கள உதாரணம் காட்டி இது எல்லாத்துக்குமே பொருந்தும் தான். ஆனால் இது மற்றவங்கள உதாரணம் காட்டி அவங்கெல்லாம் டீ சாப்பிட்லையா, அவங்கெல்லாம் மோர் சாப்பிட்லையா, அவங்கெல்லாம் தயிர் சாப்பிட்லையான்னு நீங்கள். ஆனால் அவங்கெல்லாம் எதை பற்றி சிந்திக்கிறாங்க? அவங்க இயந்திர அறிவியல் உலகத்தை பற்றி சிந்திக்கிறாங்க. ஒரு இன்ஜினியரோ, விஞ்ஞானியோ, டாக்டரோ, மோட்டார் மெக்கானிக்கோ, பிளம்பரோ, எலக்ட்ரிஷனோ எதை பற்றி சிந்திக்கிறாங்க? இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பற்றி, இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாப்பது பற்றியும் பராமரிப்பது பற்றியும் சிந்திக்கிறார்கள். நான் எது பற்றி சிந்திக்கிறேன்? இந்த இயந்திர அறிவியல் உலகம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வரப்போகுது. அப்போ அந்த உலகத்தை பற்றி நான் சிந்திக்கிறேன். அப்படிங்கும்போது அந்த உலகத்தில் என்ன சாப்பிடுவாங்களோ அதைத்தான் நான் சாப்பிட்டாதான் அது குறித்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை குறித்த உண்மைகளை பெற முடியும். நான் இந்த உலகத்தில் சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி வாழ்வாங்க மனுஷங்க அப்படின்னு நான் யோசிக்க முடியாது. அந்த வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்க முடியாது. அப்போது நாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அரேபியா கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற மாதிரி அவங்க ஒரு முஸ்லீம் கண்ட்ரிக்கு போகிறீங்க. முஸ்லீம் நாட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். அங்கே ஆடைகள்லாம் ரொம்ப அறகுறையெல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா அவங்க அனுமதிக்க மாட்டாங்க.
அந்த மாதிரி தான் ஒரு இடத்துக்கு போனால் அது சார்ந்து நம்ம மாறினா தான் நம்ம அங்கே உள்ள நுழையிறதுக்கும் அங்கே நடமாடுறதுக்கும் நமக்கு அனுமதியே கிடைக்கும். அதே மாதிரி தான் நாம் ஒன்றை கற்பனை பண்ணணுன்னா நமக்கு அந்த தகுதி இருக்கணும். அந்த தகுதிங்கிறது இப்போ நான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னா அது குறித்த தகுதி எனக்கு இருக்கணும். அந்த தகுதி அப்போ எனது உணவு முறையில் மாற்றம், அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்ன சாப்பிடுவாங்களோ அந்த உணவை சாப்பிட்டா தான் அந்த உண்மைகளை என்னால் பெற முடியுது. அதுதான் நிறுவனம். அது சாப்பிட்டா என்னால் அந்த உண்மைகளை பெற முடியுது. அது குறித்த வேலைகளில் நான் தினசரி ஈடுபட்டு எனது கடமையை செய்ய முடிகிறது. எனக்கு ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக எனது திட்டமிட்டு எனது பணியை எனது கடமையை நான் முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எதனால் ஏற்படுது? எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கிறேன். இந்த பால் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் தான், ஆனால் தவிர்க்கிறேன். ஏன்னா எனக்கு இதையெல்லாம் விட என்னுடைய கடமை எனக்கு ரொம்ப முக்கியம். எனது கடமையை ஆற்றுவதற்காக நான் இந்த உணவுகளை தவிர்க்கிறேன். இது கடமை செய்வதற்கு தடுக்கின்ற உணவுகள். எனது கடமை என்னவாக இருக்கிறதுனா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை பற்றியதாக இருக்கிறது. அதனால் அந்த கடமைக்கு இந்த உணவுகள் தடையாக இருக்கிறது. அப்படின்னா எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வரப்போகுது. அந்த உலகத்தில் போயிட்டு நீங்கள் இந்த பாலெல்லாம் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னு, தயிரெலாம் சாப்பிட்டுருந்தீங்கன்னு வச்சிங்க, அப்போ உங்களுக்கு தயிர், மோர், வெண்ணெய், நெய்யின்னு கடைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அங்கெல்லாம் போய் வாழவே முடியாது. உங்களுக்கு அந்த உலகத்தோடு ஒட்டவே முடியாது. நீங்கள் வெறுப்பாக இருக்கும். அந்த உலகம் உங்களுக்கு பெரிய கடினமாக தெரியும், சிரமமாக தெரியும். அந்த உலகத்தில் உங்களால் ஆர்வமாக வாழ முடியாது. ஆனால் வேறு வழியில் நம்ம அங்கே தான் வாழ்ந்தாகணும். அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கையை உங்களை ஏற்றுக்கணுன்னா உங்கள் உணவு முறையில் அந்த உலகுக்கு பொருத்தமான மனித உணவுகளை சாப்பிட வேண்டும். அப்போ தான் அந்த உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். நான் இந்த ஆராய்ச்சியே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வீடியோலாம் நான் போடவே இல்லை. எல்லோரும் மாதிரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு நான் பாட்டு என் வேலையை போகிறேன்னு கண்டிப்பாக நான் இந்த மாதிரி உணவில் மாற்றத்தை எனக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா நான் இந்த எல்லோரும் மாதிரியும் சோறு, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, பிரியாணின்னு நான் சாப்பிட்டு போயிடுவேன். ஏன்னா அப்போ நான் அந்த கடமையை செய்வதற்கு எனக்கு நான் அந்த உணவுகளை மாற்றினால்தான் நான் அந்த கடமையை செய்ய முடியும். அப்போ தான் எனக்கு விலை மதிக்க முடியாத உண்மைகள் கிடைக்கிறது. ஒரு எதிர்காலத்தை பற்றிய உண்மைகள் கிடைக்கிறது. எனக்கு கிடைக்கிறதுனால இந்த உலகத்துக்கே கிடைக்குது. அப்போது நான் ஒருத்தர் என்னுடைய கடமையை எனது உணவில் நான் சீர்திருத்தத்தை செய்யும் பொழுது, எனது உணவை நான் கட்டுப்பாடாக மாற்றும் பொழுது, உணவு முறையை கட்டுப்பாடாக மாற்றும் பொழுது எனக்கு உண்மைகள் கிடைக்கிறது. அந்த உண்மைகள் இந்த உலகத்துக்கே கிடைக்குது. எவ்வளோ பெரிய நன்மை பாருங்கள். அதுதான் நான் பாட்டுக்கு எனக்கு இந்த சுவை தான் முக்கியம். எனக்கு இந்த அரிசி சோறு, பிரியாணி, தோசை, இட்லி இந்த மல்லிகைப்பூ இட்லி இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். பிரியாணி, தோசை, இதை விட வேறு என்ன இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி டீ, காஃபின்னு நான் சந்தோஷமாக இருந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? உடல் பருமனும் நோயும் தான் பரிசாக கிடைக்கும். அப்போ நான் எனது கடமையை செய்யும்போது எனக்கு ஆரோக்கியம் பரிசாக கிடைக்கிறது. ஒரு திருப்தி, ஒரு நிறைவு, நம்ம கடமையை செய்தோம் என்கிற ஒரு நிறைவு. முழுமையாக செய்யவில்லை என்றாலும் கடைசியாவது கொஞ்சமாவது செய்வதற்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதே அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன்.